இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ராங்க்ஸ் யூசர் ரிவ்யூ. இந்த கார் வந்து நான் ஒரு 4 months முன்னாடி வாங்கினேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல். நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல். நிறைய வீடியோஸில் பார்த்த இந்த காரில் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ராபேக்ஸ் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல். இந்த ஆப்ஷனலில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 ஏர்பேக் வந்து கொடுத்துருவாங்க. நான் வாங்கியிருக்கிற என்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 liter 4 cylinder பலனோ இன்ஜின் தான். டர்போ வந்து இதுக்கு அடுத்த வேரியண்ட். இது வந்து டெல்டாவில் டாப் எண்ட், டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லாம்ப் வந்து ட்ராபேக்காக சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலை. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நைட் டைமில் எப்படி ஹெட்லாம்ப் ஒர்க் ஆகுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி எந்த ஃபீல் ஆகலை. இது வந்து ட்ரிபிள் டாட் எல்இடி வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா பிரைட்னஸ். ஹைவேல பிரச்சனை கிடையாது. நம்ம லைட்டே இல்லாத இடங்களுக்கு போகும்போது நல்லா தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக ஓகே. நிறைய பேர் வந்து பிரைட்னஸ் இல்லை, நல்லா பார்க்க முடியாது, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். எனக்கு பர்சனலாக நான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது எடுத்து நான் வந்து 4 months ஆகுது. நான் இது வரைக்கும் ஓட்டியிருக்கிற கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 5368 ஓட்டிட்டேன் 4 monthsல. அப்புறம் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அது வேணும்னா நீங்கள் வந்து ஆல்ஃபா இல்லை ஜீட்டா அந்த வேரியண்ட் தான் போகணும். இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கல. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வர்றது இதில் காட்டுறது வந்து 15.8, அதாவது 16 வருது அப்ராக்சிமேட்டாக. இது வந்து ஆக்சுவல் மைலேஜ். இது நான் எடுத்திருக்கிற வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்டி கியர் பாக்ஸ். இதுலேயே வந்து உங்களுக்கு மேனுவல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹில் ஸ்டேஷன் போகும்போது உங்களுக்கு மேனுவல் யூஸ் ஆகும். எனக்கு அடிஷ்னலாக இவங்க பண்ணி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா இவங்க கம்பெனிலேயே பண்ணி கொடுத்தாங்க. ரிவர்ஸ் கேமரா வந்து வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் இதில் வந்து 6 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டெஃபனி வீல் வந்து தரமாட்டாங்க உங்களுக்கு. ஸ்டெஃபனி வீல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. வெறும் உங்களுக்கு பஞ்சர் கிட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரொவிஷன் இருக்கும், ஆனால் வந்து ஸ்டெஃபனி வீல் வந்து உங்களுக்கு இருக்காது. இது ஒரு ட்ராபேக் தான் ஃப்ராங்க்ஸில், அதாவது இந்த வேரியண்ட்டில் டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனல். இதில் ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹைவேக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
ஸ்பேஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஏசி வெண்ட் கிடையாது, இருந்தாலுமே உங்களுக்கு சில்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வரும். நான் இப்போ வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, ஏசி நல்லா சில்னஸ் வருது பின்னாடியும். இது பர்ச்சேஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக இந்த ஷீட் கவர் வந்து கம்பெனிலேயே போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா இது 6 ஏர் பேக் இருக்கிறதுனால இந்த மாதிரி வரும். ஸோ இது அவங்களே எனக்கு போட்டு கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10,000 அந்த மாதிரி ஆச்சு. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 11.2 lakhs வந்துச்சு. கோயம்புத்தூரில் நான் எடுத்தேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.